இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி கர்த்தருடைய ஜீவனுள்ள வார்த்தையின் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகின்றேன். உபாகமம் 28:1. இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படியெல்லாம் செய்ய நீ கவனமாயிருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். Deuteronomy 28:1. Now it shall come to pass, if you diligently obey the voice of the Lord your God, to observe carefully all his commandments which I command you today, that the Lord your God will set you high above all nations of the earth. Amen. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் இந்த நாளிலே நம்மை பார்த்து சொல்கிற காரியம், நான் உங்கள் ஒவ்வொருவரையும் மேன்மையாக வைப்பேன். எப்பொழுது அவர் இந்த உலகத்திலும் உலக பிரகாரமான வாழ்க்கையிலும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் நம்மை மேன்மையாக வைப்பார் என்றால் அவருடைய சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுக்கின்ற போது. அப்படி என்றால் தேவனுடைய வார்த்தையின்படி நாம் வாழ்கின்ற போது, தேவனுடைய கட்டளைகளின்படி வாழ்கின்ற போது, தேவனுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து அவர் சொல்கிற பாதையிலே நாம் நடக்கின்ற போதுதான் கர்த்தர் உங்களையும் என்னையும் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் நம்மை அவர் மேன்மையாக வைப்பாராம். ஆம், உங்களை அவர் புகழ்ச்சியும் கீர்த்தியும் அவர் நிச்சயமாய் வைப்பார். வேதம் சொல்கிறது, மக்கள் அனுபவித்த சகல தேசங்களிலும் அவர்களுக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாகும்படி செய்தாராம். உங்களையும் என்னையும் அவர் நிச்சயமாய் உயர்த்துவார். ஆம், கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார் என்றால், கர்த்தருடைய வார்த்தை நமக்குள் இருக்குமா என்றால், அவருடைய அபிஷேகம், பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் நமக்குள் இருக்கின்ற போது கர்த்தர் உங்களையும் என்னையும் இந்த உலகத்திலே வாழ்கின்ற போது உங்களையும் என்னையும் அவர் வித்தியாசமாய் மற்றவர்கள் பார்க்கும்படியாக வைப்பார். காரணம், அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களாகிய நீங்களும் நானும், அவருடைய வார்த்தையின்படி நடக்கிறவர்களாகிய நீங்களும் நானும் அவருடைய சித்தத்தை செய்கிற பிள்ளைகளாய் நம்மை அர்ப்பணிக்கின்ற போது அவர் நிச்சயமாய் நம்மை உயர்த்துவார். உங்களுடைய வாழ்க்கையில கீர்த்தியையும் புகழ்ச்சியையும் வரும்படி செய்வார். மாத்திரமல்ல, உங்களையும் என்னையும் அவர் முத்திர மோதிரமாக வைப்பார். ஆம், அவர் வேதம் சொல்கிறது, நான் அந்நாளிலே உங்களை சேர்த்து கொண்டு உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். கர்த்தருடைய வார்த்தைக்கு இந்த நாளிலே நாம் செவி கொடுப்போமா? அப்படி செவி கொடுக்கின்ற போது கர்த்தர் நம்மை பூமியில் உள்ள சகல ஜனங்களை பார்க்கிலும் நம்மை அவர் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் நம்மை சிறந்திருக்கும்படி செய்வார். ஜெபிப்போமா? கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி அப்பா. இந்த நல்ல நாளிலும் அப்பா, நாங்கள் எங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை உம்முடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய சத்தத்திற்கு உண்மையாய் நாங்கள் செவி சாய்க்கும்படியாய், உம்முடைய விருப்பத்தின்படி வாழும்படியாய், உலகத்திற்கு ஏற்ற விதமாய் அல்ல அப்பா, உமக்கு விருப்பமுள்ள வாழ்க்கையை வாழங்கள் அர்ப்பணிக்கிறோம். இந்த வார்த்தையை கீழ்ப்படிந்து உம்முடைய ஆண்டவரே பாதத்தில் தங்களை அர்ப்பணித்த ஒவ்வொருவரையும் நீர் அப்படியே ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் வேண்டுகிறோம். நீர் அப்படி செய்வதற்காக உமக்கு நன்றி. எல்லா துதி கன மகிமை உமக்கு எடுக்கிறோம். மீட்பர் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன். God bless you. Jesus loves you. Amen.